பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னும் அதுக்கு பதில் தராமல் இருப்பார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, அவ்வளோதான், இனிமேல் அவர் எனக்கு அந்த காரியத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வச்சு சோர்ந்து போய் உட்காந்துருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நீங்கள் என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீங்களோ அதை தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் வேண்டி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் நீங்கள் வேண்டுகிற அந்த ஒரு காரியத்துக்காக சீக்கிரத்தில் உங்கள் பதில் கொடுப்பார். கீழே நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். இப்போ நியாயாதிபதியத்தில் நியாயம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு விதவை ஓயாமல் அவரை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறா. ஒரு நாள் வருது, அந்த நியாயாதிபதியே அவளுக்கு இரக்கம் செய்து அவளுக்கு நீதி செய்கிறார் பாருங்கள். ஸோ அந்த உலகத்தினால அந்த அநீதியான அந்த நியாயாதிபதியே அந்த விதவைக்கு நியாயம் செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கல இல்லை, நீடிய பொறுமையாக இருக்கிறார். நீடிய பொறுமையாக இருந்து ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிலை கொடுத்து உங்களை வழி நடத்த போகிறார். ஸோ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை மகிழ்விக்க போகிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.